தேரிழந்தூர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது பெயர் அர்ஷா. நான் இங்கு எது அழகு என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த எனது ஹஜ்ரத் அவர்களுக்கும் ஜமாத்தார்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அழகாக இருக்கவர்களை நாம் அனைவரும் ரசிக்கின்றோம், அழகாக இருக்க ஆசைப்படுகிறோம். அழகாக இல்லை என்ற ஒரே காரணத்தினால் பலரை ஒதுக்குகிறோம். நாம் அழகாக இல்லை என்று நம்மை பிறர் ஏற்காவிட்டால், நம்மை ஒதுக்கினால் மனம் வாடிவிடுகிறது. ஆனால் உண்மையில் எது அழகு? சிவந்த நிறமா, கூரான மூக்கா, மீன் போன்ற விழிகளா, அழகான உடல் அமைப்பா, வண்ண வண்ண உடைகளா, விலை உயர்ந்த நகை அலங்காரங்களா? அன்பார்ந்தவர்களே, இவையெல்லாம் அழகுதான். ஆனால் இவைகள் மட்டுமே அழகல்ல. குழந்தைகளை அன்போடும் பண்போடும் அரவணைத்து வளர்க்கும் பெற்றோர்கள் அழகு. அப்பெற்றோர்களை வயதான காலத்தில் பேணி காக்கும் பிள்ளைகள் அழகு. மனைவியை மட்டம் தட்டாத கணவன் அழகு. கணவனை விட்டு கொடுக்காத மனைவி அழகு. பெண்களை கண்ணியமாக நடத்தும் ஆண்கள் அழகு. செய்யும் தொழிலை திறமையுடன் செய்பவர்கள் அழகு. தொழிலில் அறத்தையும் நேர்மையையும் இரு கண்களாக போற்றுபவர்கள் அழகு. கையுட்டு லஞ்சம் வாங்காத கைகளுக்கு சொந்தக்காரர்கள் அழகு. பிறர் மனம் புண்படாமல் பேசுவது அழகு. பிறரை ஊக்கப்படுத்தும் சொற்களுக்கு சொந்தக்காரர்கள் அழகு. பிறர் துன்பம் கண்டால் கலங்கும் கண்கள் அழகு. அத்துன்பத்தை களைத்திட விரையும் கரங்கள் அழகு. சமுதாயத்திற்காக உழைக்கும் மனிதர்கள் யாவரும் அழகு. பணிவாக இருக்கும் பண்பாளர்கள் யாவரும் அழகு. மலர்ந்த முகமும் இனிய சொல்லும் கண்ட மாந்தர்கள் எப்போதும் அழகு. இதன்படி வாழும் மாந்தர்களா நீங்கள்? உணர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் தான் உண்மையிலேயே அழகு. நாட்டுக்கழகு வளமை, நாவிற்கழகு இன்சொல், வீட்டுக்கழகு வெளிச்சம், வீதிக்கழகு ஒழுங்கு, காற்றுக்கழகு மென்மை, கடலுக்கழகு அலைகள், ஆற்றுக்கழகு ஓட்டம், ஆணுக்கழகு வீரம், பெண்ணுக்கழகு கற்பு, பேச்சுக்கழகு உறுதி, கண்ணுக்கழகு கருணை, கல்விக்கழகு அடக்கம், நீருக்கழகு சுத்தம், சங்குக்கழகு மென்மை என்று கூறி உங்களிடமிருந்து சலாம் கூறி விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழுதுகிட்டே வந்துச்சு புள்ள, இப்போ சிரிச்சுக்கிட்டே போகுது.